என் கூட செஃப் ஜெயபிரசாத் இருக்காரு. வணக்கம் செஃப். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு பலாப்பழத்தின் கொட்டா மாங்காய் கறி. பலாக்கொட்டை மாங்காய் கறி இல்லையா? இது கேரளா ஸ்டைல்ல பண்றீங்க. கேரளா ஸ்டைல்ல பண்றோம். இது கேரளால எந்த இடத்துல? கேரளால ஒட்டுமொத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது ரொம்ப ஃபேமஸா கொச்சின், கோட்டயம், மலபார் அந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த பலாக்கொட்டை மாங்காய் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? இந்த பலாக்கொட்டை நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஜிஞ்சர், கிரீன் சில்லி, கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கோகனட் பேஸ்ட் பண்ணிது, மஞ்சள் பொடி, கடுகு, மிளகா பொடி, சால்ட், சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிது, பின்ன கொஞ்சம் பெருசா கட் பண்ணிது, மாங்கோ, பெப்பர் பவுடர். அவ்வளவுதான் தேவை. இப்போ நம்ம பலாக்கொட்டை மாங்காய் கறி செய்யலாமா? முதல்ல அடுப்பை பத்த வைக்க போறோம். முதல்ல நம்ம தேங்காய் ஊத்தணும். தேங்காய் சூடாகணும் இல்லையா? தேங்காய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு நல்லா வெடிக்கணும் இல்லையா? கடுகு நல்லா வெடிக்கணும். ஓகே. நமக்கு இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன சேர்க்க போறீங்க? இதுல சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட்ல போட போறோம். சின்ன வெங்காயம் நல்ல ஸ்லைஸா சின்னதா நறுக்கி வச்சிருக்க இல்லையா? சின்ன வெங்காயத்தை இதுல 2 ஸ்பூன் போட போறோம். 2 ஸ்பூன் சேர்க்க போறீங்க. இது 2 ஸ்பூன் நம்ம கடைசில தாளிப்பு போடுறோம். இதுல கொஞ்சம் கறிவேப்பிலை போட போறோம். கொஞ்சம் கறிவேப்பிலை. இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு இன்கிரிடியன்ஸ் இதுல போடலாம். ஓகே. உங்களுக்கு வந்துச்சு. அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? இதுல பச்சை மிளகாய் போட போறோம். பச்சை மிளகாய். நம்ம 3 பீஸ் 4 பீஸ் போடலாம். ஓகே. நல்ல நறுக்குனது. ஆமா. இது அந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இது பெருசா கட் பண்ணது. சின்ன வெங்காயம் பெருசா கட் பண்ணதை நம்ம இப்போ போட போறோம். நம்ம இதுல மஞ்சள் பொடி ஃபர்ஸ்ட் போட போறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் சேம் அளவுல அந்த சில்லி பவுடர் அதே அளவுக்கு வத்தல் பொடி, மிளகாய் வத்தல் பொடி. ஓகே. கொஞ்சமா பெப்பர் இப்போ போட்டுறோம். அப்புறம் கடைசில கொஞ்சம் போடுறோம். ஓகே. இந்த ஃப்ரை கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் ஃப்ரை ஆயினா கொஞ்சம் ஸ்பைசி கம்மியா இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இது மண் போட்டுல போடும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இதுல தண்ணி ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணி. இது தூச்சதுக்கு அப்புறம் இதுல பலாக்கொட்டை போட்டுறேன். அது கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பலாக்கொட்டைகளை போடுறோம். பலாக்கொட்டை சேர்க்கணும். இந்த பலாக்கொட்டை ஒரு பாதி வெந்து வரும்போது நம்ம மாங்காய் சேர்க்க முடியும். சோ இப்போ பாதி வெந்து வரணும் அப்படினா எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? பாதி வேறனா ஒரு 15 மினிட். அப்ப நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இது வேகறதுக்கு. இத மூடி வைக்க போறீங்களா? சரி, மூடி வைங்க. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? திறந்து பாருங்க. இல்ல நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணிலாம் வத்தி போச்சு இல்லையா? ஆமா. இப்போ இது பாயில் இருக்கு. நல்ல பாயில் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணி மொத்தமா வத்திட்டேன். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாங்காய் போட்டு பண்ணலாம். ஓகே. இது கிரேவிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் இதுல போட போறோம். இப்போ மாங்காய் சேர்க்க போறீங்க. மாங்காய் சேர்த்துட்டு உப்பு சேர்ப்பீங்களா இதுல? ஆமா, மாங்காய் சேர்த்து உப்பு. நறுக்கிய மாங்காய் சேர்த்தாச்சு. விடுங்க. உப்பு. தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. தேங்காய் பேஸ்ட், தேங்காய் அரைத்த விழுது. இது வந்து தூய்ச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தாளிப்பு போடலாம். லேசா ஒரு கொதி வந்தா போதும். ஒரு கொதி வந்தா. ஓகே. இப்போ நமக்கு பலாக்கொட்டை மாங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இத எடுத்து பக்கத்து அடுப்புல வச்சிட்டு இப்போ தாளிப்பு போட போறோம். ஓகே. இதுல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய். சின்ன வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் மொத்தமா போட்டாச்சு. ஓகே. ஸ்லைஸ் பண்ண வெங்காயம். கொஞ்சம் கறிவேப்பிலை ஊத்தலாம். ஓகே. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் கலந்து போட்டுருக்கேன். ஒரு பஞ்சு இது சில்லி பவுடர் போட போறேன். இதுல ஒரு கொஞ்சமா சில்லி பவுடர் காரத்துக்கு. ஓகே. காரத்துக்கு அது மட்டும் இந்த கலர் நல்லா இருக்கு. போட்டு ஒரு கோல்டன் கலர் மேல வந்துருவேன். ஓகே. பலாக்கொட்டை மாங்காய் கறி ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்கறேன். அந்த தேங்காயினுடைய டேஸ்ட் தூக்கலா இருக்கு. அதோட அந்த மாங்காயினுடைய புளிப்பும் சேர்ந்து ஒரு அற்புதமான சுவையை கொடுக்குது. பலாக்கொட்டை மாங்காய் கறி பக்கவா இருக்கு.